ஹை டு ஆல். சண்டே அதுவுமா மார்னிங்கே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, மார்னிங் நான் பேசினாதான் ஆஃப்டர்நூன் அந்த வீடியோவை வந்து நான் போஸ்டே பண்ண முடியும். இல்லைன்னா நேத்தே நான் பேசி வச்சிருந்தேன்னா தான் கரெக்டா மார்னிங் வந்து போஸ்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற பட்சத்துல அந்த நேத்தே நம்ம வெல் பிளானடா இருக்கணும். இதுல இருந்தே நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பாரிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் லைஃப்பை தாண்டி வந்திருக்கவே மாட்டோம். 10th 12th அவன் அவ்வளவு மார்க் எடுத்திருக்கான். நீ ஏன் இவ்ளோ மார்க் எடுத்திருக்க? இவ்ளோ கம்மியா எடுத்து வச்சிருக்க? அவனுக்கு ஈக்குவலா நீ ஏன் மார்க் எடுக்கல? அப்படின்ற மாரி நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள பார்த்து கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க கம்பேர் தான் பண்றாங்க அப்படின்னு கூட தெரியாத வயசுல நம்மள கம்பேர் பண்ணியிருப்பாங்க. 10th 12th அவன் அவ்ளோ மார்க் எடுத்து வச்சிருக்கான். நீ ஏன் இவ்ளோ கம்மியா மார்க் எடுத்து வச்சிருக்க? அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து கம்பேர் தான் பண்றீங்க அப்படின்னு கூட தெரியாத வயசுல கிட்டத்தட்ட நீங்க கம்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா நாங்க என்ன நெனச்சிருப்போம்னு வந்து பாத்தீங்கன்னா, சரி நீங்க சாதிக்காத ஒரு விஷயத்த எங்கள வச்சு சாதிக்க வைக்கிறீங்க அப்படின்னு தான் நாங்க நெனச்சிருப்போம். ஆனா நீங்க கிட்டத்தட்ட எங்கள கம்பேர் பண்ணியே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பீங்க. புடிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இது உனக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு வந்து கேட்டு தான் குடுக்கணும். சரி நம்மளே ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்து அவங்க கையில வச்சுட்டாலும், இது உனக்கு புடிச்சிருக்கா? அப்படின்றத அவங்க கண்ண பார்த்து கேட்கணும். இந்த ஒரு விஷயம் ஆஸ் அ பேரண்ட்ஸா ஒரு நாள் நீங்க செஞ்சிருக்கீங்களா? பேரண்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு இடம் தான் கிட்டத்தட்ட. நம்ம பேரண்ட்ஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து அந்த வலிய உணர்வோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க பேரண்ட்ஸா இருக்கும்போது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத தான் அதிகமா பார்த்து கத்துக்கிட்டோம். சோ இதுல இருந்தே கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரு உங்கள கம்பேர் பண்ணியிருந்தாலும், இல்ல உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொன்னாலும், ஒரு படத்துல ஒரு டயலாக் வருமே, நீங்க நம்ப வேண்டியது அவங்கள கிடையாது, உங்கள. கம்பேர் பண்ற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட நீங்க நெனச்ச மாரியும் இருக்க முடியாம, எங்களுக்கு புடிச்ச மாரியும் இருக்க முடியாம, ரொம்ப அடிபட்டு வாழ்க்கைனா என்னன்றத நாங்க தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எங்களுக்கு ஏஜ் ஆயிடும். அப்பதான் வந்து, ஐயோ! அட்லீஸ்ட் அதையாவது நாங்க உருப்படியா பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல இந்த சைடு நான் நெனச்சதையாவது செஞ்சிருக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் நெனைப்போம். ஆனா கடைசியில எதுவுமே நடக்காம போயிடும். சோ, இதுல ஆஸ் அ பேரண்ட்ஸா ஒரே ஒரு கோரிக்கைய நான் வைக்கிறது, யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருமே யூனிக்கான ஒருத்தவங்க தான் இந்த உலகத்துல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம, வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன்?